பொண்ணுங்க எல்லாருமே வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு நம்மளை கேர் பண்ணாமல் குழந்தைங்கள கேர் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு வீட்டை க்ளீனாக வச்சுக்கிட்டு ஹஸ்பண்ட் வர டைமு எல்லாத்தையும் அவங்களுக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொரு சாப்பாடை செஞ்சு அவங்க எப்போ வருவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்து ஒரு வழியாக வந்ததுமே அவங்களுக்கு சாப்பாடை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க சொல்கிறது நல்லா இருக்குது அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க. அட்லீஸ்ட் அதில் 1008 குறை கண்டுபிடிப்பாங்க. அது ஏன் ஆம்பளைங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னே தெரியல. நம்ம என்னதான் நல்லா செஞ்சாலுமே சாப்பாடை நல்லா இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காங்க. அது வீட்டில் மட்டும் இல்லை, சமையலில் மட்டும் இல்லை, லைஃப்லையுமே நம்ம ஏதாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு நினச்சி அவங்கக்கிட்ட சொன்னோன்னா அது என்னன்னு கூட கண்டுக்க மாட்டேன்றாங்க. அவங்க கண்டுக்கலனா கூட பரவாயில்ல, அதுலேயும் 1008 லொட்டு லொசுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால் சிம்பிளாக உன்னோட நல்லதுக்காக தாம்மா சொல்கிறேன் அப்படின்னு வீட்டில் இருக்க வேலையை பார்த்துட்டு எங்களை பார்த்துக்கோமா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம வேலை செய்கிறோமோ இல்லையோ நம்ம மைண்டில் 1008 விஷயங்கள் நம்ம வேலை செஞ்சிட்ருக்கும் போது ஓடிட்டே இருக்கும். வீட்டில் இருக்க வேலையை ஒன் பை ஒன்னாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். காய வச்ச துணியை எடுத்துகிட்டு மடித்து வச்சுட்டு பெட்டை க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிச்சனுக்கு போனால் அங்கேயும் ஃபுல்லாக அழுக்காக இருந்தது. எல்லாத்தையும் தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாமானாக இருந்தது அதையும் விளக்கி அங்கேயும் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு என்னோடய மார்னிங் வேலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் நான் இந்த கருத்து எதுக்காக சொல்கிறேன்னா இது பொதுவான ஒரு கருத்து தான். நான் எல்லா ஆம்பளைங்களையும் சொல்லலை. ஒரு சில நபர்கள் இப்போவுமே ஆண்களுக்கு அடுப்பணிஞ்சு தான் வாழணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு தான் இருக்காங்க. இது ஏன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் வீட்டில் எப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.